அந்த பார்ல வேலை செஞ்சுட்டு இருந்த பொம்பளையை காட்டுறாங்க. அவ ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்ப வெளியே யாரோ கதவை தட்டுறாங்க. அந்த பொண்ணை போய் யாருன்னு பார்க்க சொல்றா. அந்த பொண்ணு வெளியே போனது துப்பாக்கி சுடுற சவுண்டு கேக்குது. இவ யாரா அது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து வீட்டோட ஹிஸ்டரி பத்தி சொல்லிட்டு இருந்தான ஒரு கிழவன் அவன் உள்ள வர்றான். அவனை பார்த்த உடனே இந்த பார்ல இருக்கிற பொம்பளை பயப்படுறா. வந்து அவங்க 4 பேர் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு வில்ல மாதிரி கேட்கறான். அவங்க இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போறதா பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்றான். அவங்க காலி பண்ணா என்ன ஆகுன்னு தெரியுமா? அவங்க சாகருக்கு பதிலா நம்ம எல்லாரும் செத்துருவோம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு இதே ஒரு தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்றான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்க இந்த ஊரை விட்டு காலி பண்ணாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். போன தடவை அந்த கிராக்மேர் ஃபேமிலிக்கு என்ன பண்ணமோ அதை உங்களுக்கு பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பேசுறதெல்லாம் பார்த்தா இவனுங்க தான் ஏதோ வில்லத்தனம் பண்ணிருப்பானுங்க போல. ஆனா அது நமக்கு என்னன்னு தெரியல. அடுத்து அந்த 4 பேர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த ஆண்டி சொல்றாங்க, இந்த வீட்டுல ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கு. ஆனா அது கண்டிப்பா உங்க பையன் இருக்க வாய்ப்பே இல்ல. இந்த வீடு ஃபுல்லாவே நிறைய கெட்ட சக்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. ஆமா, என்னால ஃபீல் பண்ண முடியுது. இங்க இருக்கிற கெட்ட சக்தி ரொம்ப உக்கிரமா இருக்கு போல. அதனாலதான் அது உங்க பையனா இருக்குன்னு தோணல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் அதுல நம்பிக்கையே இல்லை.